ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ 2 நாளா எக்ஸர்சைஸ் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட்டு 1 மந்த்தாவே ரொம்ப மந்தமா இருக்குங்க. எனக்கு ஆக்டிவே இல்லாத மாரி இருக்கும். எந்த வேலை பண்ணாலுமே எரிச்சலா இருக்கும். இப்போ எக்ஸர்சைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு எனக்கு ஆக்டிவா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுதுங்க. உங்களுக்கும் அந்த மாரி இருந்துச்சுன்னா, நீங்களே எக்ஸர்சைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நேத்து இன்ஸ்டாகிராமில ஒரு சிஸ்டர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் இருந்தது. அது எப்படிங்க யூடியூபர்கள் மட்டும் வீட்ட நீட்டா வச்சுக்கிறீங்க? வீடியோல காமிக்கும்போது வீடெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. எங்கள் வீடெல்லாம் அப்படி இருக்க மாட்டேங்குது. நீங்களும் குழந்தைங்க தான் வச்சுருக்கீங்க, நாங்களும் குழந்தைங்க தான் வச்சுருக்கோம். ஆனால் எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கலைஞ்சு போய் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடியோஸ்லாம் பார்க்கையில எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எப்படி அவங்க மட்டும் எப்போவுமே வீட்டை நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐயோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரோட வீடுமே அழுக்காகும். எல்லாரோட வீட்லேயுமே குழந்தைங்க இருக்காங்க. ஸோ வீட்டை எப்போவுமே நீட்டாகவும் வச்சுக்க முடியாது. இப்போ பாருங்கள் என் வீட்டில் கிச்சன் எப்படி கிடக்குன்னு, இதெல்லாம் இனிமேல் நான் போய் க்ளீன் பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யூடியூப்பில் காமிக்கிறதில்ல. இப்படியெல்லாம் காமிச்சோம்னா பேட் கமெண்ட்ஸும் நிறையா வரும். அதனால ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோவை நீட்டாக காமிக்கிறாங்க. வீடியோவாக பாருங்கள். உங்கள் லைஃபோட அப்ளை பண்ணிக்காதீங்க.